தேவ பிள்ளைகள் பலர் பல வாழ்க்கையில் பல எல்லைகள் நீங்கள் இருக்கலாம். இப்பொழுது ஒருவேளை நீங்கள் கடந்து செல்கின்ற அனுபவம் ஒரு உருவாக்கப்படுகின்ற ஒரு அனுபவமா இருக்கலாம். அல்லாவிட்டால் நீங்கள் இப்பொழுது கடந்து செல்கின்ற அனுபவம் உடைக்கப்படுகின்ற ஒரு அனுபவமா இருக்கலாம். ஏன்னா தேவன் நம் வாழ்க்கையில் அவர் செய்ய விரும்பின காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நம்மளுடைய உள்ளான மனிதனுக்குள் செய்ய வேண்டிய வேலை அதிகம். அதை செய்து அதை முடித்த பின்பதாக தான் தேவன் தம்முடைய சித்தங்களை நம் மூலமாக நிறைவேற்றுகின்றார் என்று நாம் பார்க்கின்றோம். தேவனுடைய வார்த்தை நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது என்னவென்றால், தேவன் நம்முடைய விசுவாசத்தை புடமிடுகின்றார். நம்மளை பலவிதமான சூழ்நிலைகள் வழியாக நடத்தி சென்று அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில பொறுமையை ஆண்டவர் வளர்க்கின்றார். இல்லைனா தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குணாதிசயங்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில வணக்க தேவன் பிரயாசப்படுகின்றார். நாம் யாவரும் அறிந்திருக்கின்ற தேவ வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2வது 3வது 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது.